ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் நல்லா நல்லா சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை. அக்கினி மூண்டது நல்லா பாருங்களே. என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் என் இதயம் தியானம் செய்கையே, என் இதயம் தியானம் செய்கையில் என் இதயம் தியானம் செய்கையில் செய்கையே. அப்போ இயேசு இருக்கிறது மட்டும் இல்ல, பேசுங்க. ஐயோ, இயேசு இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் மெல்ல மெல்ல மெல்ல. இயேசு இருக்கிறது மட்டும் இல்ல, இயேசு செயல்படுறார். 3வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ ஒண்ணு இயேசு இருக்கிறது மட்டும் இல்ல, இயேசு செயல்படுறது மட்டும் இல்ல, இயேசு பேசுகிறார். ஆமென். ஐயோ, இன்னும் கம்மியா ஆமென் சொல்லுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. இயேசு இருக்கிறது மட்டும் இல்ல, இயேசு செயல்படுறது மட்டும் இல்ல, இயேசு பேசுகிறார். ஆமென். ஒரு நாள் இருந்துச்சு தெரியுமா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், இந்த வருஷமா இருக்கட்டும், சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் போய் பேசணும்னு நினைச்சாலே வாய் அடைச்சிடுறாங்க பாஸ். அது இப்பெல்லாம் இருக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லாம் பேச முடியுமா? அவங்களை கண்டு முதல்ல எங்க அப்பா சொல்லுவாரு, வாதியார் வராருன்னா எங்க அப்பாவோட அப்பா வேஷ்டியம் இறக்கிடுவாராம் வாதியார் வராங்கன்னு. அவ்வளவு பயமா வாதியாருக்கு. இப்போ முந்தா நேரத்து தம்பி, இவங்க அப்பா டீச்சரு, அவங்க அம்மா டீச்சர், அவங்க அக்காவும் டீச்சர், என் கூட வந்த தம்பியுடைய 3 பேரும் டீச்சர். அப்ப அவன் சொல்றான், ஸ்கூல்ல இப்ப ரூல்ஸ் எல்லாம் யாரையும் அடிக்க கூடாது, அடிக்கிற மாதிரியே இருக்கணும், திட்டுற மாதிரியே திட்டணும், ஆனா ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னா. என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அப்ப பயப்படுறாங்க, அடிச்சா பேரண்ட்ஸை கண்டு வாதியார்கள் பயப்படுறாங்க இப்போ. அப்போ நீங்க போய் எந்தெந்த இடத்துல எல்லாம் பேச முடியாது, வாய் அடைச்சு போய் இந்த வருஷம் பேச முடியாது, அவங்க வீட்டுக்கு போனா பேச முடியாது, அவங்க முன்னாடி நின்னா பேச முடியாது, என் சொந்த பையன் கிட்ட பேச ஏன் மாற மாட்டேங்கிறான் பாஸ்டர், என் புருஷன் கிட்ட பேசி ஆண்டவர் சொல்றாரு, நீ பேச முடியாத இடங்களில். ஆமென். பிள்ளைகளுக்கு புரியும், துதிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும், ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும். இந்த சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு, யூடியூப்ல ரீல்ஸ் பார்த்து வரவங்களுக்கு எல்லாம் புரியாது, இந்த மண்டைகளுக்கு எல்லாம் புரியாது. ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் நீ போய் பேச முடியாத இடத்தில் கர்த்தர் பேசுவார். ஆமென். ஹalleluya. போய் வாய் அடைச்சு வந்த சில இடங்களில் கர்த்தர் ஏசாயா நாவை தொட்டது போல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும், உன் நாவை கர்த்தர் தொடுகிறார். உங்க குடும்பத்தின் நாவை, சகோதரி சகோதரா, உங்களுக்கு தான் எந்த இடத்துல வாய் அடைச்சு நான் பேசுறது எனக்கு திறன் இல்லை பாஸ்டர், நான் பேசுறதுக்கு பலன் இல்லை, ஆண்டவர் சொல்றார், முதல்ல உன் கூட நான் இருக்கிறேன், நான் செயல்படுறேன், நானே பேசுவேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுவரைக்கும் தட்டாத மாதிரி கை தட்டி உயர்த்த வேண்டிய செல்ல இயேசுவே. ஹalleluya. 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 எப்படி ஆண்டவர் இருக்கிறார், செயல்படுகிறார், பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 4வது பாருங்க, வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக 2025 கர்த்தர் பிரிப்பார். ஆமென்.